சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஸோ இப்போ வந்து சூர்யா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸு, ஏன்னா அவரும் ட்வீட் வேறு போட்டிருந்தாரு. அவரும் 9 மணி ஷோக்கு தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுமே ஒரு ஐடியாக்கெல்லாம் வேறு சொல்லியிருந்தார். ஓகே, இப்போ அந்த அனுப்பில் ரசிகர்லாம் வெளியூரில் தானே நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ இது இல்லைங்கும் போது ஒரு டோட்டல் அப்செட்டாக இருக்கும். 9 மணிக்கு ரிலீஸ் ஆகிடுது, சிஎம்க்கு தேங்க்ஸ் சொல்லி கூட போட்டிருந்தாரு. சூர்யா அவர்களுமே போட்டிருந்தாங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது. பட் மார்னிங் எல்லாம் தியேட்டருக்கு ஃபேன்ஸ் பூரா தியேட்டருக்கு வந்தாங்க பாவம். அதனால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ரசிகர்களுக்கு. ஏன்னா சூர்யா அவர்களுடைய லைனாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாப் கொடுத்த ஒரு விஷயம். பட் இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, படம் போகும் அப்படின்னு சொன்னார். எப்போவுமே நீங்கள் ஒரு படம் வந்து ஒரு டைம் ரிலீஸ்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஓகே, அதில் கொஞ்சம் பிரேக்காக ஏதோ சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து அந்த படம் எடுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க நேரத்துக்கு நிறைய படங்கள் எக்ஸாம் சொல்லிட்டே போகலாம் நமக்கு. அதை அங்கே யார் பண்ணுவோன்னா அந்த ஹீரோக்கு ஒரு செக் வைப்பாங்க. இப்போ சூர்யாவுக்கு வைக்கப்பட்ட செக்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிலேஷனுக்கே படம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்று மாலை காட்சி அந்த ஈவினிங் ஷோவே வர்றதுக்கான பட் சூர்யாவில் நிறைய பேனர்ஸ் அவங்க உருவாக்கணவங்க இருக்காங்க. நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் படம் பண்ணணும். இவர்களுக்கே தொடர்ந்து படம் பண்ணிங்கன்னா அது எப்படிங்கிறது என்னுடைய பார்வை சரியான இதாக இல்லை. பட் அது வந்து நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிட்டே தான் வர்றாங்க. கங்குவாவில் மிகப்பெரிய ப்ராப்ளம் சந்திச்சோம். இங்கே டோட்டலாகவே பெரிய அளவு ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது வெளிப்பணம் நம்ம எதுக்கு பண்ணணும், எல்லா பணமே நமக்கு ஸோ வரட்டுமேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. படம் நல்லா வந்திருக்கதா ஒரு தகவல் இருக்குது, சாங்ஸ் கூட பல நல்லா தான் இருக்குது. என்னென்னா நீங்கள் ப்ரொமோஷனில் சொல்லும்போது வந்து ரொம்ப மக்களுக்கு ஹைப் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அது கொடுக்கும்போது அவன் எதிர்பார்ப்போடு வரும்போது நீங்கள் அதை வந்து ஃபில்லப் பண்ணலைன்னா அவன் ஒன்றுமே இல்லையடா மாப்பிள்ள, என்னடா இது சொல்லியிருக்கேன் மாட்டேங்க. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பர்ஜர் வில்லனாக பண்ணியிருக்கார். ஏற்கனவே சிம்பு அவர்கள் வந்து கொரோனா குமார் பண்ணும்போது அந்த டைரக்டர் வில்லனாக பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் சிம்பு அவாய்ட் பண்ணுது. நீ வில்லனை டர்ன் பண்ணும்போது இந்த கேரக்டருக்கு சூர்யாவுக்கு ஆப்போசிட் ஒரு வில்லனாக ஒரு மாஸ் தேவையில்லையா? அது கண்டிப்பாக வேணும். பட் இங்கே ட்ரெய்லர் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் மேலே போகிற ஒரு ட்ரெய்லரில் பார்த்தா 55 செகண்ட்ஸ் வரைக்குமே ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணல. நீங்கள் ட்ரெய்லரில் ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இன்னைக்கு வந்து சூர்யா சார் நடிச்ச கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. மார்னிங் 9 AM வந்து ஷோ கொடுத்துருக்கிறதா ரீசெண்டா சிஎம் வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு போஸ்டும் போட்டு தேங்க்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஷோஸ்மே போகல. அதுக்கும் அந்த மூவியோடைய ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில தவிர்க்க முடியாத காரணங்களால இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, சில ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தான். ஏன்னா ப்ரொடியூசர் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கோடிக்கு மேற்பட்ட ஃபினான்ஸ் நிறைய பேர்ட்ட வாங்கியிருக்காங்க. அதில் வந்து திருப்பூர் சுப்ரீம் சார் அவங்ககிட்ட சார்பாகிட்ட ஒரு 20 crores வாங்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் கேஜிஎஃப் இதுக்கு வந்து ஒரு 5 crores மேலே. அப்புறம் வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் ப்ளஸ் இங்கே இந்த ஜப்பான் ஒரு படம் பண்ணாங்க, கார்த்திகோட 25th ஃபிலிம் நினைக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது. ஃபஸ்ட்டு ஷோவே நிறைய பேர் பதிவு எந்திரிச்சு தேட்டர் விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அதில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுக்குலாம் தேட்டர்ஸ்லாம் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம், நிறையா ப்ராப்ளத்தோடு ட்ராவல் பண்ணாங்க. பட் இங்கே சூர்யா அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோ இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக அது நடந்துடும். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி ரைட்ஸில் மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சது. சேட்டலைட் கூட இந்த ஆடியோ லான்ச் பண்ணது வந்து கொடுக்குறது போல் ஒரு யூடியூப் சேனலில் தான் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 9 மணி ஷோக்கு தமிழக அரசு ஒரு பெர்மிஷன் கொடுத்தும் கிட்டத்தட்ட நேற்று கூட ட்வீட் போட்டிருந்தார் ஆர்ஜே பாலாஜி, இன்றைக்கி 9 மணிக்கு ரிலீஸ் ஆகிடுது, சிஎம்க்கு தேங்க்ஸ் சொல்லி கூட போட்டிருந்தாரு. சூர்யா அவர்களுமே போட்டிருந்தாங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது. பட் மார்னிங் எல்லாம் தியேட்டருக்கு ஃபேன்ஸ் பூரா தியேட்டருக்கு வந்தாங்க பாவம். இப்போ நம்மளும் மார்னிங் 9 o'clock பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணலான்னு தான் நம்ம ஒரு பிளானே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வேறு மாதிரி ரிவ்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ மாறிடுச்சு. இப்போ அதை அதனால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ரசிகர்களுக்கு. ஏன்னா சூர்யா அவர்களுடைய லைனாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாப் கொடுத்த ஒரு விஷயம். பட் இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, படம் போகும் அப்படின்னு சொன்னார். தெலுங்கு படத்தை கூட ஹோல்ட் பண்ண விஸ்வநாத் சன்ஸ் கூட கொஞ்சம் கருப்பு ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு பண்ணிக்கலாம் சார். ஸோ ஏற்கனவே 3 முறை ரிலீஸ் ஆகி தள்ளி போடப்பட்ட படம் இந்த வருஷம் 2 தடவை வரணும்னு சொல்லி அதுவும் மிஸ் ஆச்சு. எப்போவுமே நீங்கள் ஒரு படம் வந்து ஒரு டைம் ரிலீஸ்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. அதில் கொஞ்சம் பிரேக்காக ஏதோ சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து அந்த படம் எடுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க நேரத்துக்கு நிறைய படங்கள் எக்ஸாம் சொல்லிட்டே போகலாம் நமக்கு. அதை
ஸோ அப்படி தான் இந்த கருப்பு படம் இப்போ மாட்டிக்கிச்சு, படம் ரிலீஸ் ஆகலை. இப்போது இன்றைக்கி அந்த மார்னிங் ஷோ 9 மணி ஷோ மட்டும்தான் இல்லை, மற்றபடி இந்த 11:30 ஷோக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. ஆனால் அதை நம்ம அது நேரம் போக போக வந்து நிறைய திரையரங்குகள்ல வந்து அந்த ஷோஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 11 மணி ஷோ, அது ஃபர்ஸ்ட் வந்து 9 மணி ஷோ மட்டும்தான் வந்து கேன்சல் ஆயிருந்தது. இப்போ நேரம் போக போக அடுத்தடுத்த ஷோவுமே வந்து கேன்சல் ஆயிட்டு இருக்கு. இப்போ சோஷியல் மீடியால என்ன பேசிக்கிறாங்களா, கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகாது, அப்படி ரிலீஸ் ஆனா நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்க்கும்போது நேத்து வரைக்குமே வந்து எல்லாருமே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும்னு ஒரு நம்பிக்கையில தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்துடைய டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை எல்லாமே நம்பி வந்து மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்காங்க, தியேட்டர் வரையுமே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க. அவங்களுடைய டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியில இருந்தே அதை வந்து ஒரு ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல சார்? பண்ணியிருக்கலாம், பட் அதான் கரெக்ட் வேயா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய நீங்கள் சொன்னது மாதிரி டிக்கெட் புக் பண்ண நிறைய அந்த புக் மை ஷோவில் பண்ணது இருக்குது, தியேட்டரில் புக் பண்ணது இருக்குது, ஆஃபீஸ் லீவ் போட்டு ஒர்க்கிங் டேஸ் இன்றைக்கி வேறு ஆஃபீஸ் லீவ் போட்டு லாஸா பேல நிறைய பேர் போனேன். சூர்யா நம்மளுடைய ரசிகர், அவர் வந்து சூர்யா கொண்டாடணுங்கிறது நிறைய பேருடைய வந்து ஒரு ஆசை ஆர்வம் இருக்கும். பட் எல்லாமே இன்றைக்கி டோட்டல் அப்செட் ஆகிட்டாங்க. பட் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் சரியாக இருந்திருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் இன்றைக்கி ரிலீஸிங் மாதிரி தகவல் சொல்லப்பட்ட விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100% நான் எல்லா ஷோவுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு கூட ஒரு சிக்கல் இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்குள்ளே இவங்களுடைய பஞ்சாயத்துகள் முடிஞ்சிட்டா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த 60 கோடி ரூபா பிரச்சனைக்கு மேலே இருக்குது. அதை வந்து இவர் எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் தான். பட் யாரை நம்பி கொடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் இருக்கும்போது சூர்யா நம்பி நாங்கள் கொடுத்தோன்றாங்க. அப்போ தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து சூர்யா நம்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேற ஒரு படத்துக்கு பண்ண விஷயம் இருக்குது. எல்லா பேருமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே தான் டைட் பண்ணுவாங்க. அங்கே யார் பண்ணுவாங்கன்னா அந்த ஹீரோக்கு ஒரு செக் வைப்பாங்க. இப்போ சூர்யாவுக்கு வைக்கப்பட்ட செக்காக தான் நான் இதை பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ரிலேஷனுக்கே படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் சார், அதை பத்தி நம்ம பார்க்கும்போது சூர்யா சார் வந்து தொடர்ந்து ஸ்டுடியோ கிரீன்கு, ட்ரீம் வாரியர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்காரு. மற்ற எந்த ப்ராஜெக்ட்லயுமே வந்து நம்ம அவரை நம்ம அதிக அளவுல பார்க்க முடியல. இல்லை அது யோசிக்கணும் அவங்க. ஏன்னா கார்த்திக் அப்படி தான் பண்ணுறாரு, சூர்யா அப்படி தான் பண்ணுறாங்க. கார்த்திகையும் சூர்யா வளர்த்துட்டவர்கள் வந்து வெளி பேனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திகாவது சொல்லலாம், சரி ஓகே இவங்க நம்ம யாரும் சரிவுப்படுத்துறாங்கன்னு. பட் சூர்யாவில் நிறைய பேனர்ஸ் அவங்க உருவாக்கணவங்க இருக்காங்க. நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் படம் பண்ணணும். இவர்களுக்கே தொடர்ந்து படம் பண்ணீங்கன்னா அது எப்படிங்கிறது என்னுடைய பார்வை சரியான இதாக இல்லை. பட் அது வந்து நிறைய ப்ராப்ளம் சந்திச்சுட்டே தான் வர்றாங்க. கங்குவால மிகப்பெரிய ப்ராப்ளம் சந்திச்சாங்க. அதே மாதிரி கார்த்தி சாருமே வந்து கைதி 2ல வந்து அந்த இது ட்ரீம் வாரியர்ஸ் கூட அந்த ப்ராப்ளம் வந்து சந்திச்சுட்டே தான் வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கூட சந்திக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதை விட்டுட்டு வேற எதனா ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடிக்கலாம் இல்லை போகணும். பட் போக மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன ஒன்றும் இல்லைன்னா இப்போ பெரிய அமௌண்ட் வரும், பிஸ்னஸ் இருக்கு. அப்போது நம்மளுடைய சர்க்கிள்குள்ளேயே பேசணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய நீ பார்ப்பீங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளேயே பேசணும்னா ஒரு பெர்சன்டேஜில் பெரிய அளவில் பேசுகிறாங்களா என்னங்கிறது சரியாக புரியல. தெரியலன்னு சொல்கிறத விட புரியலன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வெளி பேனர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் கண்டிப்பாக கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை நடித்து கொடுத்து முடிச்சுட்டு போயிடலாம், அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இங்கே டோட்டலாகவே பெரிய அளவு ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது வெளி பேனர் நம்ம எதுக்கு பண்ணணும், எல்லா பணமே நமக்கு ஸோ வரட்டுமேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஸோ ட்ரீம் வாரியர்ஸுக்கும் கிரீன் ஸ்டுடியோக்கும் ஒரு படம் பண்ணுங்க. வருஷத்துக்கு 2 படம் பண்ணிங்கன்னா ஸோ இன்னொரு படம் வெளி பேனருக்கு பண்ணுங்க. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம இதை. பட் ஆனால் அதை அவர்கள் வந்து அவங்கள வந்து என்னென்னா காலையிலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க 2 பேருமே. இப்போ இந்த படத்துக்கு இப்போ சிக்கல் வந்துருச்சு. இன்றைக்குள்ள இந்த அந்த பிரச்சனை இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது பிரச்சனை போயிட்டுருக்கு அங்கேயும். இப்போ இதுக்குள்ளே முடிச்சாதான் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும். பட் இங்கே சூர்யா என்ன பதில் சொல்ல போகிறார்? ஏன்னா அவர் தான் சென்டர் பாயிண்ட் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ அவர் சொல்கிறத வச்சு தான் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். பட் அது கடையில் பார்ப்போம். ஸோ ஈவினிங்குள்ளே ஒரு ரிசல்ட் வர்றது மாதிரி இருக்குது. நான் தொடர்ந்து நீங்கள் வந்து வெளிப்படங்களுக்கு பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வித்தியாசமான கதைகள் அந்த சூர்யா வேறு மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சும்மா நம்ம குண்டாச்சிட்டிலே குதிரை ஓட்டணும்னா வேலைக்கு ஆகாது. அதை இனிமேலாவது 2 பேர் வெளிப்பட பண்ண தான் நான் சொல்லிக்கலாம் ஆசைப்பட்றேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து நம்ம சூர்யா சாரோடைய படங்களை வந்து தொடர்ந்து பார்க்கும்போது கடைசியாக அவர் பண்ண நிறைய படங்கள் வந்து வெற்றி படமாக அவருக்கு அமையலை. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆன இது ஜெய் பீம், சூரரை போற்றுலாம் ஒரு நல்ல வரவேற்பையே பெற்றுச்சு. ஆனால் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் வந்து அவ்வளவா வெற்றி வந்து பெறலை. ஸோ இந்த படம் அவருக்கு எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஜெய் பீம் நீங்கள் சொன்னது மாதிரி அதில் எப்படி ஒரு அட்வொகேட்டாக இருந்து நல்லா பண்ணவர், கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு அட்வொகேட்டாக தான் பண்ணியிருக்காரு. கருப்புனா நீங்கள் அட்வொகேட் பிளாக் கோட் எடுத்துக்கலாம், கருப்புன சுவாமி எடுத்துக்கலாம். பட் சூர்யாவுக்குள்ள ஒரு கருப்பு சுவாமி வந்தால் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லேஜ் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் இதுதான்.
பட் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த சமுதாயத்துக்கு தேவையான சில மெசேஜ் ஆர்ஜே பாலாஜி வச்சுருக்காரு. 32 மாதங்களாக நான் காத்துட்ருக்கேன் இந்த படத்துக்கு. நான் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கதா ஒரு தகவல் இருக்குது. சாங்ஸ் கூட பல நல்லா தான் இருக்குது. என்னென்னா நீங்கள் ப்ரொமோஷனில் சொல்லும்போது வந்து ரொம்ப மக்களுக்கு ஹைப் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ஆமா அது கொடுக்கும்போது அவன் எதிர்பார்ப்போட வரும்போது நீங்கள் அதை வந்து ஃபில்லப் பண்ணலைன்னா அவன் ஒன்றுமே இல்லையாடா மாப்பிள்ள, என்னடா இது சொல்லியிருக்கேன் மாட்டி அப்படின்ட்டு போயிடுவான். நீங்கள் அங்கோக்கு அப்படி தான் கொடுத்தீங்க, இதுக்கும் அப்படி தான் கொடுக்குறீங்க. ஆனால் கருப்பண்ண சுவாமிக்குன்னு ஒரு மியூசிக்கில் அந்த டோன் ஒன்று இருக்குது. நீங்கள் இனிமேல் இந்த சாங் தான் கருப்பண்ண சுவாமி பாடலாக இருக்குன்னு ஆர்ஜே பாலாஜி சொல்கிறாரு அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கணும்னு தெரியல. நீங்கள் படத்துக்கு விளம்பரத்துக்காக நீங்கள் ஒரு ரியல் ஒரு கேரக்டரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வரை வில்லனாக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சிம்பு அவர்கள் வந்து கொரோனா குமார் பண்ணும்போது அந்த டைரக்டர் வில்லனாக பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் சிம்பு அவாய்ட் பண்ணுது. ஓகே, அதான் அவர் மைண்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எஜே சூர்யா மைண்டில் இருக்கார். இந்த கேரக்டர் சில ஹீரோக்கள் கேட்கும்போதே இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த கோகுல் டைரக்டர் வந்து நான் தான் வில்லன்னு சொல்லும் போது தான் டோட்டல் ஆஃப் ஆனது. அங்கே தான் ஐஸ்வர்யா கணேஷ் சிம்புர்களுக்குலாம் நிறைய அந்த படம் பிரச்சனை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் செலவு பண்ணுறது வச்சதெல்லாம் பிரச்சனை வந்து ஓரளவு ஓடி பர்சனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணியிருக்காரு. ஓகே, பட் உங்களுடைய ஆசை வில்லனா பண்ணுங்க. ஆனால் நம்ம பார்த்த காமெடின்னு இருக்கு இல்லையா, அந்த காமெடியான தான் ஆர்ஜே பாலாஜி நிற்பார். ஆமா சார். இப்போ வந்து அவரை நம்ம தொடர்ந்து நிறைய படங்கள்ல வந்து அவரை காமெடி ஆக்டரா பார்த்துட்டோம். அவருடைய கவுண்டர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த கவுண்டர்ஸுக்குலாம் வந்து தியேட்டர்ல வந்து எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன்ல எமோஷனல் சீன்லயுமே வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியை பார்த்துட்டோம். ஆனா அவரை இப்போ வந்து ஒரு வில்லன் கேரக்டர்ல பார்க்கறது வந்து மக்கள் எந்த அளவுக்குல உடனே ஏத்துப்பாங்கன்றது தெரியல. அதே மாதிரி அவர் ரீசெண்டா நிறைய ப்ரமோஷன்ல வந்து விளம்பரத்துக்காக சிஎம் விஜய் அவரை பத்தி வந்து தொடர்ந்து பேசிட்டே வர்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் உள்ள இழுக்கிறதுக்கான ஓகே, இது ஒரு விளம்பர செயல் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு வந்து விஜய் அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை கூட விஜய் அவர்கிட்ட சொல்லி வரப்பட்ட கதை தான் இது. பட் அவருக்கு டைம் அந்த டேட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் அரசியலுக்குள்ளே போகிறதுனால பண்ண முடியல அவரால். அதனால் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறார். இப்போ தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வாழ்த்துக்களை எதையும் பதிவு பண்ணுமேன்னு சொல்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரசிகர்கள் உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது ட்வின் ஒன்று தான், அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விரும்புகிறேன். பட் என்னென்னா நம்ம ஒரு காமெடியான தான் பார்க்க முடியும். சந்தானம் வந்து அருமையான ஒரு காமெடியன் இல்லையா, அவருக்காக ஓட படம் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த காமெடியன் ஹீரோ பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா கிடையாது. நாகேஷ் மட்டும்தான் அது எக்ஸ்பர்ட். அவர் வந்து ஹீரோவை பண்ண படங்கள் நிறையா படங்கள் நல்லா ஓடிச்சு, அந்த கதையம்சோடு இருந்தது. அப்புறம் கவுண்டமணி பண்ணார் படம் பெரிய அளவில் போல். ஸோ சந்தானம் இன்றைக்கி அவ்வளோ ஹீரோவாக தான் பண்ணிகிட்ருக்காரு, அடமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரே தவிர பெரிய அளவில் போய் ரீச் ஆக முடியல. வடிவேலு காணா போனார், விவேக்கு காணா போனார். அதனால் காமெடின்னா அதுக்கேற்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்து நீ கிரியேட் பண்ணுங்க. நீ வில்லனை டர்ன் பண்ணும்போது இந்த கேரக்டருக்கு சூர்யாவுக்கு ஆப்போசிட் ஒரு வில்லனா ஒரு மாஸ் தேவையில்லையா? அது கண்டிப்பாக வேணும். பட் இங்கே ட்ரெய்லர் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் மேலே போகிற ஒரு ட்ரெய்லரில் பார்த்தா 55 செகண்ட்ஸ் வரைக்குமே ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணல. நீங்கள் ட்ரெய்லரில் ட்ரெய்லருடைய ஓப்பனிங்லேயே நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் வர்றாரு. 55 செகண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணலைன்னா எப்படி ட்ரெய்லரில்? ஆமா சார், அது நம்ம சோஷியல் மீடியால பார்க்கும்போது நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் மேலே இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து அவ்வளோ விறுவிறுப்பா இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் வந்து யாரை வச்சு படம் பண்ணியிருக்கோம், நம்ம ஆர்ஜே பாலாஜி இது நல்லா பண்ணியிருக்கா ஒரு தகவல் வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்க தகவல் இருக்குது, அதெல்லாம் ஓகே, ஸோ வெரி குட். பட் நீங்கள் வில்லனா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் வச்சுருக்கணும். ஆமாம், படத்தில் வரும்போது தான் ஷாக் ஆகணும். இல்லைனா ஆர்ஜே பாலாஜி காமெடி பண்ணணும்னு பார்த்தா இது வந்து வில்லனா பண்ணியிருக்கா அப்படி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் வைக்கணும். நீங்கள் ட்ரெய்லரில் உடச்சிட்டீங்க. அப்போ இது சூர்யா என்ன கேரன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். 55 செகண்டுக்கு ஓப்பனிங் ஃபுல்லாக நீங்கள் வில்லனே ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இருந்தால் அப்போ வந்து இந்த ஹீரோ எங்கே, அது ஒரு பெரிய மைனஸாக பேசப்படுது. சாங் வேறு நீங்கள் எடுத்து சிம்பு பண்ண சாங் இவர் எடுத்துகிட்டு போய்ட்டு தான் ஒரு தகவல் வேறு வருது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நீங்கள் வச்சு ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணினால் அவரை சுற்றிலும் தான் நீங்கள் கதையை கொண்டு போகணும். ஆனால் ஆடியன்ஸ் அதான் விரும்புவான். அவருக்கு ஒரு மாசு இருக்கு இல்லையா. நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும். பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தவரை படம் நல்லா வந்துருக்கு, ஒரு தகவல் இருக்குது. சூர்யா அவர்களுக்கு ஓடணும், தொடர் தோல்விகளை கொடுத்துட்ருக்காரு. ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்காங்க. அவருக்கு ஒரு வெற்றி தேவை. இப்போ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும். ஆனால் ஒரு படம் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தயாரிப்பாளர் எவ்வளோ வட்டிக்கு வாங்கி இப்போ இந்த பணம்லாம் கொடுக்குறதுலாம் வாங்கி தான் படத்தை போட்டிருக்காரு இவர். பட் அது வந்து கொடுக்க முடியும் போது சிக்கல் வந்து மாட்டிக்கிட்டார். இப்போ ப்ரொடியூசர் 60 கோடி ரூபா மேலே செட்டில்மெண்ட் பண்ணால் தான் படத்தை அது எப்படி டயல் கொண்டு போகிறான்னு தெரியல. வேறு அதை சூர்யா தள்ளிட வேண்டியது வரும். அவர் கேரண்டி கொடுத்தா எல்லாமே இன்றைக்குள்ள மேட்டர் ஒரு சொல்யூஷன் வரும் நமக்கு. அதை நாளை படம் ரிலீஸ் ஆகும். அதனால் ஒரு ப்ராஜெக்ட், அதனால் ஹீரோக்களும் திங்க் பண்ணணும். வரிசை நிறைய ப்ரொடியூசர் படம் பண்ணுங்க.
தயாரிப்பாளரும் ஒரு ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஹீரோவுக்கு ஒரு டேமேஜ் வர அளவுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும், மாற்றணும். அடுத்த கருப்பு பார்ப்போம், நாளைக்காவது வருதா, ரசிகர்களுக்கு வந்து கொண்டாடத்தை கொடுக்க போகிறாரா கருப்புங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்க த்ரிஷா அவங்க வந்து ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கல. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ப்ரொமோஷனுக்கு என்ன தேவையோ அது பர்டிகுலர் நீங்கள் வந்து ஸ்டேஜ் முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி வந்து உட்கார வச்சிடணும். ஓகே. இப்போ த்ரிஷா அவர்களுக்கு அவர் சார் பண்ண சொல்லணும்னா மெயில் மட்டும்தான் எங்களுக்கு வந்தது. இப்போ நேரடியாக நீங்கள் படத்தில் ஹீரோயின் இல்லையா, ஆமாம், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்குது உங்களுக்கு. இப்போ அப்படிங்கும்போது அந்த மரியாதை தரணும். அவங்க வந்து எனக்கு ஒரு மெயில் தான் போட்டாங்கன்ற ஒரு தகவல் தான் வருது, அவங்களுக்கு கூப்பிடலை. அங்கே நீங்கள் ப்ரொமோஷனுக்கு இந்த ஊருக்கு த்ரிஷா வரணும்னு எதிர்பார்த்துட்டு அங்கே ஒரு ஆடியன்ஸ் வந்திருப்பான், அது இல்லை. ஸோ பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொண்டு போனால் இல்லையா, வெறும் ஹீரோ மட்டும் நீங்கள் கூட்டு போய் கொண்டு போகணும்னா நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே. பட் சகல முக்கியமானது ஹீரோ ஹீரோயின், ஸோ மியூசிக் டைரக்டர், அதில் நடித்த ஒரு வில்லன் கேரக்டர், இது ரொம்ப மாஸ் ப்ரொமோஷன். அப்போ தான் தெரியும். த்ரிஷாவை கூப்பிடலைங்கிறது பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் கூட நீங்கள் வந்து ஒரு சேட்டலைட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் அதிக லெவலில் போயிருக்கும். அதுவும் கொடுக்கல, ஒரு யூடியூப் நிறுத்து தான் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் வேறு வருது. அதனால் எதையோ ஒரு சின்ன ஒரு குழப்பத்திலே அந்த படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி படம் ரிலீஸ் ஆகி படம் தியேட்டர் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே மறந்துடுவாங்க, படம் ஹிட் அடிக்கும். ஓகே சார். அதே மாதிரி இந்த படத்தோடைய மியூசிக் பற்றி பேசும்போது இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கிறது சாய பயங்கர். இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. சாய பயங்கர் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, திறமை இருக்குது அவர்கிட்ட, சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா பவளமல்லி ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஹிட் உங்களுக்கு. அதில் மியூசிக் தான் பண்ணுவாருன்னா அதில் வந்து டான்ஸ் எல்லாம் வேறு மனுஷன் பின்னிருக்கு. அடுத்த படத்து ஹீரோ வேறு பண்ண போகிறாரு அவர். சொல்லலை, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சிங்கர்ஸ். ஓகே. அதனால் அந்த அனுபவம், இசைத்துறையில் அனுபவம் நிறையா இருக்குது. நிறைய இடத்துல ட்ரைனிங் எடுத்திருக்காரு, ஒன்று சாதாரணமாக வர முடியாது இதில். பட் இப்போ யூத்தில் வந்து அனிருத்துக்கு அடுத்து அவர் தான் இருக்கார். ஏன்னா அனிருடைய கேம்பஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு வேறு. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு. அந்த அதனுடைய வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத, இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். இளையராஜா படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஃபீல் குட் தரும். ஸோ அதனால் அந்த ஸ்கோர் எப்படி பண்ணிருக்கா நமக்கு தெரியணும். இதில் சாங்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வரைக்குமே கையில் வச்சுருக்காரு. அல்லு அர்ஜுன் அட்லி படமே அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. பெரிய லெவலில் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி சாய் பயங்கர நீங்கள் கரெக்டான லெவலில் ஒன்று கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தான். பட் ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த படமும் வந்து ஹிட் அடிக்கும். பார்ப்போம் சாய்களுடைய அந்த ஒர்க் லோட் எப்படின்னு நம்ம வந்தால் தான் தெரியும். ஓகே சார். இப்போ வந்து 9 AM ஷோலாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நாளைக்கு தான் வந்து அடுத்த ஷோ வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்களோ சூர்யா அவர்களோ வந்து ட்வீட் போட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ ரிலீஸ் ஆகலை. இப்போ ரிலீஸ் ஆகாததுக்கு அவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே எந்த ஒரு தகவலும் நமக்கு வரல. ஸோ இப்போ வந்து சூர்யா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸு, ஏன்னா அவரும் ட்வீட் வேறு போட்டிருந்தாரு. அவரும் 9 மணி ஷோக்கு தியேட்டருக்கு வந்து படமாகவே ஒரு ஐடியாக்கெல்லாம் வேறு சொல்லியிருந்தார். ஓகே. இப்போ அந்த அனுப்பில் ரசிகர்லாம் வெளியூரில் தானே நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ இது இல்லைங்கும் போது ஒரு டோட்டல் அப்செட்டாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலை வந்து இப்படி இருக்குது சார் அப்படிங்கிறத சூர்யா அவர்கிட்டையாவது டீட்டெயிலாக ப்ரொடியூசர் சைடு வந்து சொல்லியிருக்காங்களா என்னன்னு புரியல. பட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை முடிச்சுட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க இல்லை பார்த்துக்கலாம் எல்லாம் பேசிட்டு கூட சொல்லியிருந்துருக்கலாம் மேபி. அதனால் அந்த நம்பிக்கையில் சூர்யா ஓகே சொல்லியிருக்கலாம். அதனால் ட்வீட் போட்டு விட்டாங்க 14th ரிலீஸ்ன்னு சொல்லி. பட் ஆர்ஜே பாலாஜியும் அதுதான் நிறையா வரும்போது நம்ம அதை ரொம்ப என்னென்னா 32 months நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற இந்த தோல் சொன்னாங்க. பட் அவரும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் ஆர்ஜே பாலாஜி இருக்காராம். அதை விட சூர்யா ரொம்ப அப்செட் இருக்கிறதா ஒரு தகவல். ஏன்னா இந்த படம் ஹிட் அடிக்குங்கிற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது அவர் தரப்புலேருந்து ஒரு செய்தி. இல்லை இன்றைக்கு வந்து கண்டிப்பாக மனநிலை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும் கண்டிப்பாக. பட் அதை ஏதாவது பிரச்சனையை பண்ணி பரவாயில்ல இன்றைக்கி ரிலீஸ் ஆக நாளைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கு வேண்டிய முயற்சியை சூர்யா அவர் எடுப்பார்னு நான் நம்புகிறேன். நான் ஓகே சார். இப்போ வந்து சூர்யா சாரோட மனநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ப்ரொடியூசர் தரப்புல இருந்து 9 மணி ஷோ மட்டும் தான் வந்து தள்ளி போயிருக்கிறதா அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இப்போ மதியத்துக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது. எப்போனாலும் படம் ரிலீஸ் ஆனால் உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தான் என்னை பொறுத்த மட்டுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விக்ரம் நடித்த வீரதர சூரன் ஒரு படம் வந்து இதே
மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சந்திச்சது. ஓகே. அது வந்து மார்னிங் 9 o'clock ஒரு 11 o'clock ஷோ போட்டாங்க. 11 o'clock ஷோ கேன்சல் பண்ணாங்க. மத்தியானம் 2 மணி ஷோ அதையும் கேன்சல் பண்ணாங்க. வருமா வராதான்ற அளவுக்கு மிக ஒரு பிரச்சனை இருந்து அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அது மாதிரி கிட்டத்தட்ட பாலாஜி அவர்களும் இப்போ எல்லாமே இது தலையிட்டு சூர்யாவும் தலையிட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக, ஏன்னா இன்றைக்குள்ள படம் ரிலீஸ் ஆனால் சிறப்பாக இருக்கும் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நீ படம் போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி டேட் கொடுத்து வரலன்னா அது என்னடா இதுன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்று மாலை காட்சி அந்த ஈவினிங் ஷோவே வர்றதுக்கான 99% ஹோப் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி கூட ஈவினிங் ரிலீஸ் ஆக முடியுமான ஒரு தகவல் சொல்லப்பட்டது. எனக்கு ஒரு தகவல் இப்போ வந்து நமக்கு அதை ஸோ அவர் அல்லாத குறைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் ஷோ ரிலீஸ் ஆகிட்டால் கூட சிறப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறது. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.